ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஏதோ உங்கள் மத்தியில் வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தை குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். So I'm here again to speak about another name of God. நம்முடைய பாடத்துக்கு போவதுக்கு முன்பாக Before we get into the study today, யார் சொல்ல முடியும் இது எத்தனாவது, அதாவது எத்தனை attributes, அதாவது தன்மையை குறித்து நீங்க கற்றுக்கொண்டீங்க? how many attributes of God that you have learned so far? நீங்க chatல கூட போடலாம். You may put it in the chat box. நீங்க unmute பண்ணி கூட பேசலாம். You may unmute and speak. ஓகே. இது வரையில நீங்க எத்தனை, அதாவது யாவே ஷாலோம், யாவே நிசி, யாவே அப்படி சொல்ற எத்தனை கத்துக்கிட்டீங்க? We have learned Yahweh Shalom, Yahweh Nisi. So how many altogether that we have learned? Chat is on நினைக்கிறேன். ஓகே. So far நினைக்கிறேன் லாஸ்ட் ஒன் சிஸ்டர் சந்தலினா நமக்கு கொண்டு வந்தாங்க. Last one is it was taught by Sister Santalina. அது வந்து ஏழாவது காரியம். And that was the seventh attribute of God. ஓகே. இந்த ஏழு காரியங்களை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க so far? So what you have learned so far? சொல்லுங்க. ஓகே. யாவே ஷாலோம்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? So what you have learned from Yahweh Shalom. உதாரணத்துக்கு தான். ஓகே. சோ நீங்க சொல்லலாம். என்ன கத்துக்கிட்டீங்க இந்த ஏழு விஷயங்கள்ல? எப்படி உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு? How it has benefited you? Anyone, just one of you, ஒரே ஒரு நபர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கொஞ்ச நேரம் பேசுங்க. You may unmute and you can speak for a while. யாராவது? இல்ல நான் தான் பிக் பண்ணணுமா? நான் பிக் பண்ணிட்டேன். Shall I pick? Okay, let me see. Okay, let me go to CTSA. Brother Benjamin, if you can hear me, Brother Benjamin. So, இந்த ஏழு பாடங்கள் இதுக்கு முன்னாடி கற்றுக்கொண்டதுல நீங்க எந்த பாடத்துல உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு? Throughout these 7 lessons that you have learned, which one is a benefit for you? Which one has benefited you? Okay. Brother Benjamin வரல. Okay, let me go to Emmanuel. Let's go to Brother Emmanuel. Emmanuel. So, அதாவது எந்த யாவே அவருடைய தன்மை குறித்து நீங்க கத்துக்கிட்டீங்க? எது உங்களுக்கு அது நன்மையா இருந்துச்சு? Which attributes of God has benefited you? Chat option is also available. நீங்க chat கூட பண்ணலாம். நீங்க unmute பண்ணிட்டு கூட நீங்க பேசலாம். வீடியோ கூட ஆன் பண்ணலாம். You may even turn on your videos. எல்லாம் இருக்கீங்க, எல்லாம் அன்மியூட்ல இருக்கீங்க. பரவாயில்ல, நம்ம நேரம். ஓகே. சரி, நம்ம ஆண்டி டெபரா கேட்போம். ஆண்டி டெபரா நீங்க பேசுங்க. What is Sister Deborah? இந்த ஏழு பாடங்கள்ல இந்த ஏதாவது ஒரு பாடம், ஏதாவது ஒண்ணுல உங்களுக்கு பயனுள்ளதா எது இருந்துச்சு? You may choose any one from the 7 attributes that you have learned. எல்லாமே பயனுள்ளதா தான் பாஸ்டர் இருந்துச்சு. எல்லாம் தேவனுடைய நாமத்தை குறித்து இன்னும் அதிகப்படியா கற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்தாரு. ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு தேவனுடைய நாமத்தை நாங்க அறிந்து கொள்றோம். அவரு அந்த நாமத்தை குறித்து நாங்க அறிந்து கொள்ளும் போது யெகோவா ரஃபா சுகம் தருவாரு. அப்ப ஆனல் சொல்லி கொடுத்த காரியம், ஒவ்வொரு காரியத்தையும் நாங்க கற்றுக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்திருக்காரு. அதுக்காக ஆண்டு சொல்றேன். Praise the Lord. Praise the Lord. Thank you, Auntie Deborah. Maybe one more. இன்னொரு ஆளு நம்ம கேட்போமாக. Sister Dorothy is here, right? Okay. Sister Dorothy, நான் சொல்றதுக்குள்ள அவங்க போட்டாங்க. I've learned the pronunciation of his name. சில நேரத்தில் அவருடைய இந்த ஹீப்ரூல அந்த வார்த்தை சொல்றது ரொம்ப கஷ்டப்படுவோம். Yeah, it is hard to pronounce the word in Hebrew. அதையும் நம்ம கற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். But we are learning it though. சரி, இப்பொழுது நம்ம நேரா நம்முடைய பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இது 8வது பாடமாக இருக்கிறது. Now this is the 8th lesson. நாம் தொடர்ச்சியாக நாம் இந்த கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். Continuously we are learning about the attributes of God. இன்றைக்கு நாமம் என்று சொல்லும் பொழுது நாமங்கள் ப்ளூரல் அல்ல, சிங்குலர். நாமம் அதோடைய தன்மை ஒவ்வொரு ஆண்டவரும் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய தன்மையை வெளிப்படுத்தினார். So in the Old Testament, whenever God reveals himself, he will reveal about his attribute. அப்படியாக இன்னைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் ஆராய போகிறோம். So today we're going to learn about another name. நாம் திருப்பிக் கொள்ளுமாக ஆதியாகமம் 16வது அதிகாரம்
அப்ப அஞ்சாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்குமா? Let's turn to the book of Genesis, chapter 16, verse 5. அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தன் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். And Sarai said to Abram, may the wrong done to me be on you. I gave my servant to your embrace, and when she saw that she had conceived, she looked on me with contempt. May the Lord judge between you and me. இந்த ஆதியாகமத்துல 16ஆம் அதிகாரத்தில் நடந்த இந்த சம்பவமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி நான் அப்படியாக யூகிக்கிறேன். I assume that all of you are aware of the event happened in Genesis chapter 16. ஆனாலும் சுருக்கமாக உங்களுக்கு இந்த கதையை சொல்லுகிறேன். But briefly I'm going to share about the story. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை தந்தார். The Lord promised Abram, உன்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி உனக்குன்னு ஒரு பிள்ளை பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். The Lord promised that he will have a son and a generation. ஆனா காலமானது தாமதிக்கும் பொழுது, as time was taking long, சாராக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொறுமை இல்லாம போனது. Sarai was impatient. அப்ப சாரா என்ன செய்தான்னு சொன்னால், சாராவுடைய அடிமை பெண் எடுத்து ஆபிரகாமுக்கு தந்து இதன் மூலமாகச்சும் நமக்கு ஒரு குடும்பம் வரட்டும் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. So Sarai gave her slave girl to Abram so that through the slave girl she would have a generation. நடந்தது. அந்த அடிமை பெண் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு வித்து வந்தது. Through that slave girl Abram had a son. ஆனாலும் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த அடிமை பெண்ணுக்கும் சாராவுக்கும் ஒரு சிலுசிலுப்பு ஆரம்பித்தது. But we know that there was some quarrel between Sarai and her slave girl. இப்ப சாரா என்ன செய்றாங்க, அந்த பழியை தூக்கி ஆபிரகாம் மேல போடுறாங்க. So Sarai took the blame. Sarai blamed Abram. இது நீ செஞ்சதுதான், saying that it was his wrongdoing. அதனால கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாய தீர்ப்பாக என்றார். So she said may the Lord judge between you and me. இங்கதான் அந்த வார்த்தையை நாம் எபிரேயர்ல பார்க்க முடியும், யாவே ஷஃபாத். Here is where we can find the Hebrew word Yahweh Shaphat. யாவே ஷஃபாத் என்றால் Yahweh Shaphat means கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, Lord the judge. மறுபடியும் சொல்கிறேன், யாவே ஷஃபாத். Yahweh Shaphat, அப்படி என்றால் the meaning is கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, Lord our judge. நீங்க வேதாகமத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், if you look into the word of God, ஆண்டவர் நிறைய இடத்துல நியாய தீர்ப்பதை நாம் பார்க்க முடியும். it is easy to see that God establish his justice in few occurrences. உதாரணத்துக்கு நான் போட்ட இந்த நீங்க ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்துல அவர் நியாய தீர்த்தார். If you look in Genesis chapter 2, it was in the Garden of Eden. ஆதியாகமம் 6ஆவது அதிகாரத்துல முழு உலகத்துக்கு அவர் நியாயம் தீர்த்தார். In Genesis chapter 6, God executed his justice throughout the world. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பாபிலின் கோபுரம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் நியாயம் தீர்த்தார். In Genesis chapter 11, God established his justice in Tower of Babel. 19ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது சோடோம் and கொமோரா என்று சொல்லப்படுகிற அந்த ரெண்டு பட்டணத்தின் மேல் அவர் நியாயம் தீர்த்தார். In Genesis chapter 19, God executed his justice over these two cities, Sodom and Gomorrah. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல, அத முதல் புத்தகத்தில் இந்த நியாய தீர்ப்பை நாம் பார்க்க முடியும். Now we can look into this God providing justice in the Old Testament. அப்படியாக தொடர்ச்சியா நீங்க பொழுது கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் முடிவிலும் அவர் நியாய தீர்ப்பை நாம் பார்க்க முடியும். If you look into the book of the Revelation, even there God will provide his justice. வெளிப்படுத்தின விசேஷம் 1-3ஆவது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த 7 சபையின் மேல கர்த்தர் நியாய தீர்ப்பார். If you look into Revelation chapter 1 till chapter 3, God will bring forth his justice over 7 churches. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் எல்லா தேசங்களின் மேலாக அவர் நியாய தீர்ப்பார். In Revelation chapter 19, God will execute his justice over all nations. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆவது அதிகாரத்துல வாசிக்கும் பெரிய வெள்ளை சிங்காசனம் என்று சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு வருகிறது. And in Revelation 20, we read about God providing justice on great white throne. இப்படியாக கர்த்தர் அவர் நியாயாதிபதி என்று சொல்லி நம் துவக்கத்துல இருந்து கடைசி வரையில நாம் கவனிக்க முடியும். So we can see that God revealing himself as the judge from the beginning of the Bible and until the final book. இன்னும் சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமாக. We can read few other scriptures. 50வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's read Psalms chapter 50 verse 6. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி.
The heavens declare his righteousness, for God himself is judge. நல்ல அழகான ஒரு வசனம். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். We read that the heavens declare his righteousness, for God himself is judge. அடுத்ததாக செப்பனியா 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. Next, Zephaniah chapter 3 verse 5. The Lord within her is righteous, he does no injustice. Each morning he shows forth his justice, each dawn he does not fail, but the unjust knows no shame. தமிழ் வாசிக்கப்போம். செப்பனியா 3வது அதிகாரம் 5வது வசனம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்ததில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார், அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி என்றால், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயங்கள் செய்வதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். The Bible says that God is a just God and he does not fail. அடுத்த வசனம் 9வது சங்கீதம் 7 இருந்து 8வது வசனம் வரையில வாசிக்கப்போம். Next, let's read Psalm chapter 9 verse 7 till 8. சாரியா, இங்க செப்பனியா போட்டுங்க. சாரி, இது வந்து சங்கீதம் 9வது சங்கீதம் 7 இருந்து 8வது வசனம் வரையிலும். Psalms chapter 9 verse 7 till 8. But the Lord sits enthroned forever, he has established his throne for justice, and he judges the world with righteousness, he judges the peoples with uprightness. கர்த்தரே என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார், அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். ஆமென். இன்னொரு அழகான ஒரு வசனமாய் இருக்கிறது இங்க போடப்பட்டிருக்கு, தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்த பண்ணினார் என்று போடுகிற சகல ஜனங்களையும் செம்மையாய் நீதி செய்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Now we read that the Lord sits enthroned forever, he has established his throne for justice, and he judges the world with righteousness. அப்ப ஆரம்ப புஸ்தகத்தில் மட்டுமல்ல, முடிவு புஸ்தகத்தில் மட்டுமல்ல, அப்படியாக இடையில கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி என்று மறுபடியுமாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. Even in between of the books of the Bible, God is establishing himself as he is a just God. சரி, இப்போ நம்ம என்ன கவனிக்க போகிறோம் என்று சொன்னா, நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி யாவே ஷஃபாத், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி என்று சொல்லி நாம் கவனித்தோம். We learned that Yahweh Shaphat, Lord our judge. இப்போ நம்ம ஒரு கடினமான ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Now we're going to read one difficult passage. ஏன் இது கடினமான வசனம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், why I'm referring it as a difficult passage? கர்த்தர் ஒரு சிலரை அல்லது ஒரு தேசத்தை அல்லது ஒரு கூட்டத்தை அவர் நியாயத்திற்கும் பொழுது, when God provide or execute justice over a community or over a nation, இந்த உலகத்தின் மனிதர்களை போல அல்ல, ஆனாலும் அவருடைய அந்த நியாய தீர்ப்பை பார்க்கும்போது சில நேரத்தில் கிறிஸ்துவர்களாகிய நமக்கே அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். Sometimes when we look at the way God provide justice for this nation or community, we being as Christians, we may find it difficult to understand. இன்னொன்னு என்ன சொன்னா, ஒரு சிலர் மற்ற மார்க்கத்தின் உள்ளவர்கள் வந்து இந்த சில வசனங்களை எடுத்து நமக்கு எதிராக வைப்பார்கள். And people from different religion will use this verse to attack us. பாரு, உன்னோட ஆண்டவர் பத்தியா எவ்வளவு மோசமான ஒரு ஆண்டவராக இருக்கிறார்னு சொல்லி. See how cruel is your God. So நம்ம இப்ப இந்த ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். So we're going to read this verse. இந்த வசனத்திலிருந்து நீங்க எது நினைக்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஏற்றுக்கொள்ள அப்படி சொல்லி நீங்க என்கிட்ட சொல்லுங்க. So you may let me know which verse you find it difficult for you. தமிழ்ல ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். இதுதான் என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். We're going to read the book of Numbers chapter 31 verse 17. ஓகே, ரெடியா இருங்க. நான் உங்களை பதில் சொல்ல கேட்கும் பொழுது நீங்க அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. Now I may call you to respond, so you may unmute and reply to me. அப்படி யாரும் பதில் சொல்லனா நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். பதில் சொல்லுங்க அப்படினு சொல்லி. If you don't reply, then I have to pick any names. ஓகே, இது ஏனா நீங்க அங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன் அப்படி சொல்லி இதுதான் ஆதாரம், வேற ஒரு ஆதாரம் இல்ல. It is a proof that you are there present and listening. ஓகே, now வாசிப்போம் இந்த வசனத்தை. Let's read Numbers chapter 31 verse 17. Now therefore kill every male among the little ones, and kill every woman who has known man by lying with him. தமிழ்ல வாசிப்போம். ஆகையால் குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் புருஷம் யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள். ஓகே, thank you.
இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். We just read this verse. இப்போ நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, இது இந்த வசனத்துல வந்து எது உங்களுக்கு படிப்பதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? So what do you think is difficult for you after reading this verse? அது சொல்லிட்டு அப்புறம் ஏன் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? And why do you think it's difficult? சரி வாங்க நம்ம கற்றுக்கொள்வோம். Let's learn together. யாராவது ஒரு ஆளு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்டீங்க வசனத்தை, நீங்க வாசிச்சீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க எது கஷ்டமா இருக்கு? எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. Now when I read this verse, it was difficult for me. So if you find it likewise, you may unmute and reply. ஓகே, சொல்லுங்க எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? What do you find difficult? எல்லா குழந்தைகளில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போடுங்கன்னு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிள்ளைகளை கொண்டு போட சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்துல போர் போயிட்டு இருக்குல்ல? Now we know there are some war taking places. இப்ப அந்த போர்ல வந்து யாரை முன்னுக்கு வைக்கிறாங்கன்னா குழந்தைகளை தான் முன்னுக்கு வைக்கிறாங்க. So what they do, they will place a little one in the front of the wall. அப்ப அந்த உலகமானது அவங்களை பார்த்து ஐயோ பாவமே எவ்வளவு மோசமான காரணங்களா இருக்காங்க பாருங்க, குழந்தைகளாம் போய் அடிக்கிறாங்க அப்படின்னு. So the world may critics saying that see how the other parties are attacking the children. ஆனா இங்க பாருங்க, இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. But this is a just judgment from God. சோ குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது ஐயோ பாவமே, கர்த்தருடைய நியாய தீர்ப்புல குழந்தைகளும் வந்துட்டாங்க உள்ளுக்கு. எப்படி? So we find that how come God include children in his judgment. ஆண்டி டெபரா நீங்க சொன்னீங்க குழந்தைங்கன்னு, ஏன் நீங்க சொல்றீங்க ஏன் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு படிக்க? Why is it difficult for you to read it? ஏன்னு சொன்னாக்கா நம்ம கண் முன்ன அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும்போது பாஸ்டர், அது நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. குழந்தைகள், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைகளை அவங்க கொண்டு போடும்போது அது நம்ம கண்ணு முன்னுக்கு நடந்துச்சு. அது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். நம்ம அதை சித்தரித்து பார்க்கும்போதே நம்மளுக்கு அது ஒரு நடுக்கமா இருக்கு பாஸ்டர், அது ஏற்றுக்கொள்ள முடியல. ஓகே, அப்ப ஆண்டி டெபரா ஒரு ஆள் உங்களுக்கு இந்த வசனத்தை காமிச்சு சொன்னாங்கன்னா, பாரு நமக்கு முடியாத காரியத்தை வந்து கர்த்தர் நியாய தீர்த்திருக்கிறாரு, எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? So let's say if someone uses this verse and asks us how come something which is difficult for us to watch or do, but God has passed this judgment over the children. So what would be your response to this? இது நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், இதை நம்ம கற்றுக்கொள்வோம். So we're going to learn about this. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் யாராவது ஏன் அவங்க சொன்னது கரெக்ட், யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கா? ஐயோ குழந்தைகளை இந்த வசனத்துல எப்படி போட்டுருக்கு அப்படின்னு? Anyone else feeling the same thing? ஷாலோம் பாஸ்டர். ஷாலோம் சிஸ்டர் கலாரி. பாஸ்டர், இந்த குழந்தைகள் சொல்லும்போது நம்மளுக்கு குழந்தை இருக்கு, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பாஸ்டர். அது கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது நம்மளால அதை உணர முடியுது, ஐயோ குழந்தைகள் அப்படின்னு சொல்லி. அது வாசிக்கும் பொழுது நமக்கே நம்ம வாசிப்போம், ஆனா கேள்விக்குறி வரும், ஐயோ குழந்தைகள்னு போட்டிருக்கு அப்படின்னு. So while we are reading it, we have some questions within us. How come children are included in God's judgment? நம்ம எல்லாருக்கும் அந்த கேள்விகள் இருக்கும்ல. Now all of us will have this question. இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை கொண்டு வந்து உன் கர்த்தர் இப்படியா நியாய தீர்ப்பாரு? So when someone bring this verse and ask, is this the way God judge? இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சோமே, கர்த்தர் அவர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோமே, அப்ப இந்த வசனம் எப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி பதில் சொல்வது? So how can we reply when they bring the previous verses saying that our God is a God of justice and he will never let go those who does wrong? See, இந்த ஒரு வசனத்துல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம ஆதியாகமம் 7வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பொரு வெள்ளத்தை கொண்டு வந்து உலகத்தை அழிச்சார், அதில் குழந்தைகளும் இருந்தாங்க. We know that in Genesis chapter 6 God brought the great flood and he destroyed the whole world. அதே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 2 பட்டணங்கள் சோதோம் and கொமோரா அப்படி சொல்லி 2 பட்டணத்தையும் அழிச்சு அதில குழந்தைகள் இருந்தார்கள். Even in 2 cities, Sodom and Gomorrah, in Genesis chapter 19 God destroyed the 2 cities and there were children living in that place. இப்ப Now இது நம்ம எப்படி கையாளுவது? How are we going to handle this? இது நம்ம எப்படி பதில் சொல்ல போறோம்? How are we going to give a response to this? இதுதான் நம்ம ஒரு 5 பதில்களை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். So I'm going to show you 5 different answers. இந்த 5 பதில் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் கொடுக்கணும். I believe that these answers may give us the peace. அது பரவாயில்ல, நமக்கு இன்னும் கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பிறகு கேள்வி கேட்கலாம், அதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் அந்த கேள்விகளை பதில் சொல்வதற்கு. After revealing these 5 answers, if you have question,
You may ask after the session. ஓகே now முதல் பதில். Now the first answer, ஓகே, அதாவது எங்களுக்கு நீதி பதில் வேண்டும் என்று சொல்லுகிற பதில். now those who are saying that we want the justice answer. இது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. Now let me tell you the meaning of it. மனுஷனா பிறந்த ஒவ்வொரு ஆளும் நீதிக்காக நியாயத்துக்காக போராடுவான். We humans, we are longing for justice. ஏன் நமக்குள்ள ஏன் நீதி நியாயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது சொன்னா கர்த்தரால் நமக்குள்ளாக இருக்கிறது. We are longing for justice because it is rooted in God. அது கர்த்தருக்குள்ளாக இருந்தது, நமக்குள்ளாக இருக்கிறது. It was in God and now and it is also in us. ஆண்டவர் அவரோட சாயலை நம்ம படைத்ததுனால நமக்கு எது சரி எது தவறுன்னு நமக்கு தெரியுது. Because God has created us in his image, so we know what is right and wrong. அப்படிதான் நம்ம அப்படியாக எதிர்பார்ப்போம் அல்லவா? Isn't that is how we expect? இதுல நியாயம் எங்க, இதுல நீதி எங்க? Where's justice? அதை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை, Now before we ask that question, இந்த ஒரு கேள்வி நமக்கு நம்மளே கேட்டுக்குவோம். let us ask this question to ourselves. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை கேள்வி கேட்பதற்கு நமக்கு அந்த தகுதி இருக்கா? Now who is qualified to critique God's judgment? நமக்கு அந்த தகுதி, கர்த்தரிடத்தில் இதுதான் நியாயம் இதுதான் நீதி என்று சொல்லி கொடுக்க நமக்கு அந்த தகுதி இருக்கா? Are we qualified to critique God's judgment? நான் வாசிப்போம் ஏசாயா 40வது அதிகாரம். Let's read Isaiah chapter 40 verse 14வது வசனத்தை வாசிக்கப்போமாக. Isaiah chapter 40 verse 14. Whom did he consult and who made him understand? Who taught him the path of justice and taught him knowledge and showed him the way of understanding? தமிழ்ல வாசிங்கம்மா. தமக்கு அறிவை உணர்த்தவும் நம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் நமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? யார்தான் ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியும்? Now who can consult God? இந்த உலகத்துல யாரும் எந்த மனுஷியும் ஆண்டவர் இடத்துல அந்த ஆலோசனை கொடுக்க முடியாது. Now no one is qualified to give consult to God. ஏனென்றால் Because அவரை பார்க்கும் பொழுது, அதாவது இப்ப கேட்கறாங்க எனக்கு ஒரு பதில் வேணும், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுக்கு ஒரு பதில் வேணுமே அப்படின்னு அதுக்கு போவதுக்கு முன்பாக அவருடைய நியாய தீர்ப்பை கேள்வி கேட்பதற்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கல. Now for those who are demanding for an answer for the justice, first of all we need to ask this question to ourselves, are we in the place of teaching God? அடுத்ததாக Secondly, புத்திசாலித்தனமான நபர் பதில். The smartest person answer. இது யார்னா, now this category people, இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் இப்படி செய்யறதுக்கு பதிலா இப்படி செஞ்சிருக்கலாமே. Now these people in this category suggest perhaps God may do it this way or the other way. கரெக்ட், பரிந்துரைப்பார்கள், நீ ஆண்டவர் இப்படி பண்றதுக்கு பதிலா இப்படி பண்ணிருக்கலாம், இது ஒண்ணுதான் அப்படின்னு யோசிச்சு சொல்லுவாங்க. Now they would suggest saying that God could have done it this way or the other way. இவங்க என்ன காமிக்கிறாங்கன்னா ஆண்டவருடைய திட்டத்தை விட ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை விட என்னுடைய திட்டமானது என்னுடைய நியாய தீர்ப்பானது பெட்டரா இருக்கு. Now they think that their suggestion or plan is better than God's way of executing justice. அப்படியா? Is that so? நம்ம ஆண்டவரோட பெட்டரா இருக்கிறோமா? Are we better than God? ஆண்டவரோட பெட்டரா யோசிக்கிறோமா? Can we think better than God? ஆண்டவரோட பெட்டரா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுமா? Can we judge better than God? உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இது யாரோட கண்ணு பார்த்தீங்கன்னா அவர்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். If for an instant if you look into the physicist Albert Einstein, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாலே எல்லாருக்கும் என்ன வரும்னா முதலாவது அவர் ஒரு புத்திசாலியான ஒரு மனுஷன். we know that he is the smartest person. அந்த ஆல்பர்ட் எதுல புத்திசாலினா பிசிக்ஸ், அதுல பிசிக்ஸ்ல ரொம்ப புத்திசாலி. He is good in physics. இப்ப வெச்சுக்கோங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உங்க கூட நிக்கிறாரு. Let's say Albert Einstein is standing with you. நீங்களும் அவரும் பிசிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. And both of you are discussing about physics. அப்ப நீங்க என்ன பேசினாலும் உங்களுக்குள்ளாக ஒரு யோசனை இருக்கும். Now no matter what you say, you will have this thought within you. என்னை விட அவர் பெட்டர். Well, he is better and smarter than me. ஏனா அவர் பிசிக்ஸ்ல வந்துட்டு அவர் வந்து தேர்ச்சி பெற்றவர். Because he's smarter, because he's good and he's well known in physics. அதே மாதிரி தான் மனுஷன் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம விட கர்த்தர் பெட்டர். That is how we as human we need to understand that God is better than us. யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இது எப்படி இந்த நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான் நீங்க சொல்ல வேண்டியது எல்லாமே என்னை விட அவர் பெட்டர் பிரதர், நான் யோசிக்கிறதுல அவர் நல்லா யோசிப்பாரு, அவருக்கு தெரியும் பெட்டர்.
So, if anyone questions you about this, you may say, well, God can think better than us. I know that His plan is good. அடுத்த பதில், Next answer, ஆதாரம் பகிரங்கமா படுத்தப்படவில்லை. the evidence not made public. அப்படி என்றால் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட ஒரு கோர்ட் கேஸ் வச்சுக்கோங்களேன். Let's say there's a court case. அந்த கோர்ட் கேஸ்ல நமக்கு என்ன தப்பு என்ன தீர்ப்பு அவ்வளவுதான் நமக்கு தெரியும். We only know what is the case and what is the judgment. அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த கோர்ட்ல தான் வந்து பேசப்படும். And all the evidences will be published and will be discussed within the court. இன்னொன்னு நான் என்ன படிச்சேன்னு சொன்னா சில ஆதாரங்கள் வந்து ஈவன் அந்த கோர்ட்ல பப்ளிக்ல கூட அவங்க சொல்ல மாட்டாங்களாம். I also learned that some evidences will not be publicly known. சோ அதனால அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இது நம்ம கர்த்தருக்கு எப்படி ஒப்பிட முடியும் என்று சொன்னா So how can we compare this to God? நமக்கு எல்லா அறிவும் இல்ல. We don't have all the knowledge. அப்படி என்றால் நம்மளால எல்லாமே உணர முடியாது எல்லாமே பார்க்க முடியாது. That means we cannot feel everything or see everything. ஆனா கர்த்தரால் அது செய்ய முடியும். But God can do that. அவருக்கு எல்லாம் அறிந்திருக்கிறார் எல்லாம் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். Because He knows everything and He can see everything. எப்படி இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு? So you may ask, how come this kind of judgment? ஒண்ணுதான் எனக்கு தெரியாத ஒன்று அவருக்கு தெரியுது. Only one thing that you can answer, something that I don't know but He knows. இன்னொன்னு என்னன்னு சொன்னால் பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா அவர் தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக சில கால அவகாசத்தை தருவார். Now even in the Old Testament, if you check properly, God will give some amount of time. அவர் மனம் திரும்ப வேண்டும், அதாவது அந்த ஜனங்க மனம் திரும்ப தேசமானது மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கால அவகாசத்தை தருவார். Now He will give some ample of time for people to repent. அது மனம் திரும்பாவிட்டால் தான் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும். When they don't repent, that is where His judgment will fall upon. இன்னொரு அழகான காரியம் என்னவென்றால் There's another beautiful thing. எபிசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. In Ephesians chapter 2 verse 4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று போடப்பட்டிருக்கிறது. But God who is rich in mercy. அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க நம்ம வெரி மெர்சிஃபுல் நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம விட அவர்தான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். Do you think you and I are merciful people? No, we cannot be more merciful than God. சோ அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு நடக்கிறது என்று சொன்னால் நம்மனால பார்க்க முடியாத ஒரு காரியம், நம்மனால உணர முடியாத ஒரு காரியத்தை அவருக்கு தெரிந்திருக்கிறது. So let's say if God is had executed that kind of judgment in that place, it means that there are some evidences not made public, something that we had not seen, have not feel, but God had seen it. இதுவரையிலும் இந்த மூன்று காரியத்தை நான் பேசியிருந்தேன், உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். I have shared 3 things to you all. I believe that you understand. இன்னும் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறேன். Let's go through 2 more things. இப்படிப்பட்ட உங்களுக்கு objection வந்துச்சுனா நீங்க எப்படி பதில் சொல்லலாம் என்று சொல்லி இன்னும் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறேன். If you receive any objection, here's the ways to answer them. அடுத்ததாக நீதி நரம்பு அப்படினு சொல்லுவாங்க. Next, they call this as the justice nerve. இது முதல் முறையா நீங்க கேள்விப்படுவீங்க தமிழ்ல நீதி நரம்பு அப்படினு சொல்லி. You might hear it for the first time in Tamil. இதோட அர்த்தம் என்னவென்றால், the meaning for this is, எனக்கு பாவத்தை பார்த்தா அல்லது யாராவது அக்கிரமம் செய்ததை பார்த்தா என்ன தாங்க முடியாது, அப்படியே எனக்குள்ளாக நீதி நரம்பு அப்படியே துடிக்கும். You may say that whenever I see some certain injustice taking place or certain wrong things or sins, well, it hits my justice nerve. உதாரணத்துக்கு எத்தனை பேருக்கு இந்த எல்போ அடிபட்டிருக்கு, மேசலியோ நாக்காலிலையோ, இந்த எல்போ. For an instant, how many of you all had this experience where you have hit your elbow on anything? இந்த எல்போ அடிபடும் பொழுது எப்படி இருக்கும்? Whenever you accidentally hit your elbow, how did it feel? அந்த ஒரு few secondsக்கு வந்து நமக்கு கொஞ்ச நேரம் black out ஆகி ஒரு மாதிரி வலி குத்தி அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான வலியா தான் இருக்கும். We can feel the sting for some time. அதே மாதிரி தான் ஆண்டவருக்கும் நீதி நரம்புகள் உண்டு. As such, God has justice nerve. அந்த நீதி நரம்பானது அவருக்குள்ளாக அடிச்சுக்கிட்டே இருந்த உலகமானது தப்பு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது அவருக்குள்ளாக, ஏனென்றால் அவர் பரிசுத்த தேவன், அந்த நீதி நரம்பானது அவருக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும். Because God is a righteous God, so whenever there's a wrongdoing taking place, that the justice nerve it will start to
occurred in him. ஆனா அப்பயும் பாருங்க நம்ம ஆண்டவர் கால அவகாசத்தை தருகிறார். But yet you see God gives some grace time. எவ்வளவு நாள் தான் ஆண்டவரால பொறுத்து கொள்ள முடியும்? But for how long God can stand this? So அந்த நீதி நிரம்பான் கர்த்தருடைய அந்த பரிசுத்தத்துக்கு கர்த்தருடைய அந்த ஹோலி அவருடைய அந்த காரியத்துக்கு வந்துட்டு இந்த பாவமானது அதிகரிக்கும் பொழுது அங்கதான் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். So God will execute his justice, or God will bring his judgment whenever the certain sin goes above God's graceful time. கடைசியாக Lastly, கடைசின்னு சொன்னா இந்த பாயிண்ட்ல கடைசி. Now this is the last point for this. கடைசி என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் நான் நீதிபதி நம் யாருமே நீதிபதி அல்ல அவர்தான் நீதிபதியாக இருக்கிறார் நியாயாதிபதியாக இருக்கிறார். The last answer would be God is judge and I'm not. இது வந்து நம்ம எல்லாரும் புரிந்துக்கணும், எல்லா மனுஷனும் இது புரிந்து கொள்ள வேண்டும். Every human should understand this. ஏனென்றால் உங்கள்ட்ட இந்த மெசேஜை காமிச்சு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ அந்த இடத்துல இருந்தா இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்திருப்பியா? Because anyone could show you that verse and ask you if you were a judge, what kind of judgment you would have executed. Obviously நான் பதில் சொல்லுவேன்னு சொன்னா இல்ல நான் கொடுக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு நான் தரவே மாட்டேன். Normally I would have said no. As a judge I would have not executed this. எப்படி ஆன்ட்டி டெபராவும் அதே மாதிரி சிஸ்டர் கலாராணி எடுத்து சொன்னாங்களோ எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதே மாதிரி தான் எல்லா மனுஷர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கோ அல்லது பார்ப்பதுக்கோ வழங்குவதுக்கோ ஒரு கஷ்டமான காரியம். Like how Sister Deborah and Sister Kalarani, they express how they felt uncomfortable knowing that God judgment was over the little ones. Yes, it is difficult for us also. Okay, so அது கஷ்டமாக தான் இருக்கும். It is difficult. So அது அங்க தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் நான் தேவன் அல்ல அந்த இடத்துல. This is where you and I need to understand, because I am not God. அவர் தேவன். He is God. அவருக்கு தெரியும். He knows. நமக்கு கஷ்டமா இருக்கும், அவருக்கு தெரியும். Yeah, it will be hard for me because I'm not the judge, but he is. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். Let me give you one illustration. Okay. So இப்போ நான் வந்து பிரதர் சுக்ஜித், I got your question. Come back to your question. அந்த கேள்விக்கு நான் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இந்தோனேஷியா தேசத்துல போன வருஷம் பாலிக்கு போயிருந்த பொழுது, when I went to Indonesia, Bali, நல்லா கவனிங்க, 2 வாரம் நான் அங்க தங்கி இருந்தேன். I was there for 2 weeks. அப்ப என்னோட ரூம்மேட் யாருன்னு சொன்னா my roommate, அவர் வந்து ஒரு ASP, Assistant Superintendent of Police, Malaysia, ASP. He's a ASP. Okay. He's an ASP. So அவர் 2 வாரம் எங்க ரூம்ல தங்கிட்டு இருக்கும் பொழுது, so he was my roommate for 2 weeks. Of course எல்லா crime rates, crime இது எல்லாம் அவர் ஷேர் பண்ணாரு. So he shared to me about all the crime raids that taking place and so on. எல்லாம் இல்ல, முக்கியமான சிலதை எனக்கு ஷேர் பண்ணாரு. Some major crimes he was sharing to me. Actually நான் வந்து அந்த கருத்தரங்க போய் ரூமுக்கு போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் எனக்கு. Whenever after the conference, when I go back to my room, I do fear. ஏன்னா அந்த கதையானது அவ்வளவு பயங்கரமா இருக்கும். Because those stories were horrible. அதுல ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. Let me share you one of the story. அவர் வந்து யாருன்னா ஒரு D9 டிபார்ட்மென்ட் உள்ளவர். He belongs to D9 department. D9 அது என்னன்னு தெரியாம இருந்தீங்கன்னா இப்போ நான் இதை வந்து ஆக்சுவலி உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன், நான் வீடியோல அப்புறம் எடிட் பண்ணிடுவேன், இதை நான் போட மாட்டேன் பப்ளிக்ல. Now I'm only sharing to you, later I will edit and cut this out. ஓகே, ஸோ அவர் வந்து D9 சொல்லும் பொழுது அவருடைய வேலை என்னன்னா வந்துட்டு, now his duty is, யாரோடைய கிரைம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நபரோட கிரைம் வந்து ஏறிடுச்சுன்னா ரொம்ப தலைக்கு மேல போயிருச்சுன்னா, let's say there's any person who have done a lot of crimes, அவர் போட்டு தள்ளிரணும். his duty is to சுட்டு சாவடிச்சிரணும். is to shoot that person. இப்போ இவர் கூட தான் நான் 2 வாரம் தங்கி இருந்தேன். Now I was staying with this man for 2 weeks. ஸோ அவர் ஒரு கதை சொன்னார் என்கிட்ட. So he shared one story. அதுல நடந்த ஒரு கதை, அவங்க அசைன் பண்ணிட்டாங்க ஒரு கேங்ஸ்டரை சுட்டு சாவடிக்கணும்னு. Now the department had assigned him to shoot one gangster. ஸோ அவர் எப்படி போனாரு, எப்படி சுட்டாரு, எப்படி அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா என்ன சொன்னாரு. So he was sharing about how the encounter took place in detail. கேக்குற எனக்கே கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு நடுங்கிருச்சு. I shivered after hearing this. ஆனா அதே நான் செஞ்சிருந்தேனா, நான் மத்தாயஸ் செஞ்சிருந்தேனா, let's say I, Matthias, have done the same thing, அது வந்து கொலை. it would be a murder.
அவர் செஞ்சதுனால அது லீகல். Now, because he did it, because he's a police officer, it was legal. ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. Because the authority has been given to him. இப்போ இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? Now, can you see the difference? இப்போ ஆண்டவர் நியாய தீர்க்கறான்னு சொன்னா, Now, let's say when you say that God is giving his justice, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. now he has all the rights and authority. ஆனா நமக்கு ஏன் அந்த பயம் வருதுன்னா, நம்ம செஞ்சா அது ஒரு கொலை. But why we have the fear? Because if we can do the same thing, it will be classified. It will be categorized as murder. ஒரு மனுஷனோட உயிரை எடுப்பதுக்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. God has not given us the right to take someone's life. ஆனா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. But he has the right. அவர் அனுமதித்தால் அது நடக்கும். And if he has permitted, it will take place. இதுதான் நான் சொல்றேன். ஏனென்றால் நான் ஆண்டவர் அல்ல, அவர்தான் ஆண்டவர். That is why I'm saying that I am not judge, but he is. ஓகே, 5 காரியங்களை பார்த்தோம். We have learned about 5 answers. அதாவது அந்த 5 காரியத்தை பார்க்கும் பொழுது இது இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பி விட்டாங்கன்னா, so if whenever someone asks you questions based on Numbers chapter 31 verse 17, எங்களுக்கு நீதி பதில் வேணும் கேட்டாங்கன்னு சொன்னா, நம்ம பதில் கொடுக்க வேண்டியது எல்லாம் ஒன்று மாதிரி தான். ஆண்டவர் நீதியை சொல்லி கொடுக்க நம்ம யார்? First one, who are we to teach God about justice? ரெண்டாவது, நம் தேவனுடைய புத்திசாலிகள் அல்ல. We are not smarter than God. மூணாவது, நமக்கு எல்லா ஆதாரம் இருக்கு தெரியணும் அர்த்தம் அல்ல. Doesn't mean we need to know all the evidences. நாலாவது, எப்படி நமக்கு அந்த நீதி நரம்பு இருக்கிறதோ அதே மாதிரி கர்த்தருக்கும் அந்த நீதி நரம்பு இருக்கு. கால அவகாசம் தருகிறார். அது தாண்டி போயிடுச்சுன்னா அவர் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். Next one, we like how we have this justice nerve, God also has this justice nerve, and God will give this graceful period, and when someone exceed that graceful period, and he will execute his judgment. கடைசியாக இதை குறித்து பேசுவதற்கு எனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஏன்னா நான் மனுஷன். ஆனா அவருக்கு அது கஷ்டமா இருக்காது, ஏன்னா அவர் ஆண்டவர். நான் தேவன் அல்ல, அவர்தான் தேவன். Now lastly, yes, it will be difficult for me to say this or to execute judgment because I'm a human and I'm not God, but he is God and he is the judge. All right, thank you brother Raymond. நீங்க division 9 ஜபத்தான் சியாசத்தான் ஜனாயா பராத் போட்டாரு அவரு. பாத்தீங்களா, இதுதான் D9. இந்த D9ல இருக்கறவங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். Now those who are working in D9, it will be hard for them. Okay, so இந்த கதை உங்களுக்குள்ளே வெச்சுக்கோங்க. So now இந்த கேள்விக்கு போவோம். Now let's go into the next question. Brother Sukhjit கேட்கிறார், pastor, children do not know what is wrong or right, so they are not judged, meaning if they die they go straight to heaven. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. பிள்ளைகள் எந்த தப்பும் அறியாதவங்க, சோ அவங்க மரித்து போனாங்கன்னா நேரா ஆண்டவர் பரலோகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் இந்த விளக்கத்தை கொடுத்தார். ஸோ நான் சொன்னேன், இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நான் உங்களை கூப்பிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ லெட்ஸ் இன்வைட் பாஸ்டர் டு எக்ஸ்பிளைன் திஸ். Okay, very quick and short answer, maybe we can translate in Tamil. Okay, yeah. Surkamana or badal, because you want to carry on with the lesson, but a short answer. Judgment where children die is painful for everyone. You muted. பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல நியாயத்தீர்ப்பு உண்டாகும் பொழுது எல்லாருக்கும் ஒரு வலி உண்டாகுகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். Now, Bible talks about God punishing. If we talk about the final judgment, God punishes us according to what we have done. வேதாகமம் சொல்லுகிறது, நம்ம எந்த அக்கிரமத்தை செய்திருக்கோமோ அதன் பிரகாரமாக தான் ஆண்டவர் நம்ம நியாயத்திருக்கிறார். If you read Revelation 20 verses 11 onwards, many times according to what they have done, according to what they have done. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 11 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நாம் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாக தான் ஆண்டவர் நம்மளை அப்படியாக அவர் நியாயத்திருக்கிறார். We are also rewarded according to what we have done. அதே நேரத்தில் நமக்கு பலனும் கிடைக்கிறது. எதனால என்று சொன்னால் நாம் எதை செய்கிறோமோ அதுக்கு உண்டான பலனும் கிடைக்கிறது. When God asks a person to repent, the word repent in the Greek means also a change of mind. அதாவது ஆண்டவர் ஒரு மனுஷனை மன திரும்ப சொல்லுகிறான்னு சொன்னா கிரேக்க மொழியில அதோடைய அர்த்தம் என்னவென்றால் சிந்தை மாற வேண்டும், மனம் மாற வேண்டும். So children, as Ali said, children don't know, have not come to the age which is right or wrong. So how will God judge them?
அது பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தப்பு தவறு ஒன்று தெரியாத. ஸோ அப்படி ஆண்டவர் எப்படி அவர்களை நியாய தீர்ப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். Now, God is more loving, more caring, and more merciful than we are. நம்மளை விட கர்த்தர் அவர் அன்பு உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். So although we don't have a direct verse, this is a general Christian belief. Children who die, they will be with the Lord. ஸோ நமக்கு இதுக்கு நேரான வசனம் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. பிள்ளைகள் இறந்து போனால் அவர் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். The Bible says God is the father of all spirits. வேதம் சொல்லுகிறது எல்லா ஆவிகளுக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். The spirits, children who don't know right and wrong, what will happen to them? They will be with the Lord. ஸோ இந்த பிள்ளைகள் அவர்களுடைய ஆவிகளுக்கு என்ன ஆகும்? அவர்கள் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். Okay, let me finish with this. When a nation is judged, okay, the adults are guilty, but children also die. அதாவது ஒரு தேசமானது தண்டிக்கப்படும் பொழுது பெரியவர்கள் அப்படியாக மரித்து போறார்கள். ஆனால் அந்த இடத்துல சிறுவர்களும் மரித்து போறார்களே. It's better compared to the child growing up and learning the wicked ways of the parents and do things that is wicked before the Lord. Instead of that, them dying while they are young is actually better and merciful. Why? They go straight to be the Lord instead of growing up, learning the evil ways of the parents, and then dying and go to hell. Compared to that, dying as infant, as young, although it's very painful, it's better. Why? They'll be with the Lord. அதாவது பிள்ளைகள் மரிக்கும் பொழுது இடத்துல நமக்கு ஒரு கஷ்டம் உண்டானாலும் நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அந்த தேசமானது ஒரு பாவத்தை நிறைந்து ஒரு அக்கிரமான உள்ள தேசமாக இருக்கிறது. இந்த பிள்ளைங்க வளர்ந்து அதை கற்றுக்கொண்டு அவர்கள் அக்கிரமாக மாறுறதுக்கு பதிலாக இந்த சிறு வயதிலே அவர்கள் மரித்து தேவனோடு இருப்பதே எவ்வளவு மேலு. Okay, so that's the simple answer I can give. இதுதான் நம்ம சரியான அதாவது பதில பார்க்க முடியும். தேங்க்யூ அடி பாசானல். ஓகே, உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நம்ம கடைசி இதை முடிச்ச பிறகு நமக்கு சில கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். Now if you have any questions, we will answer you at the end of this session. ஓகே, இந்த கேள்வி வந்தனால நான் பிரதர் சுக்ஜித்க்கு இந்த கேள்வி நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன நினைத்து இது குறித்து நானும் அப்போ பாஸ்டர் பேசிக்கொண்டு தான் இருந்தோம். Yes, even I was discussing this with Pastor Arnold yesterday. நான் சொல்லலாம், பட் அவர் அழகா விவரிச்சு சொன்னார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். He has explained in a bit beautifully, so thank you to Pastor Arnold. ஓகே, அடுத்ததாக Next, நியாயாதிபதியாகிய இயேசு, Jesus as judge. நம்ம ஒரு பெரிய வரைபடத்தை பார்க்கும் பொழுது When we think about a big picture, ஆண்டவர் இயேசுவை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது அல்ல வாசிக்கும் பொழுது when we read or heard about Jesus, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முக்கியமான பாத்திரம் உண்டு. now Jesus has a very important role, அதுதான் நியாயாதிபதி. and that is judge. அதை நம்ம எங்க வாசிக்கலாம் என்று சொன்னால் யோவான் 5வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Now we can read that in John chapter 5 verse 22. For the Father judges no one, but has given all judgment to the Son. தமிழ் வாசி கேட்போம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்துல பிதானவர் குமாரனிடத்தில் அந்த நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். From this verse we learn that Father God has given all judgment to the Son. அடுத்ததாக அதே அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். Same chapter, John chapter 5 verse 26 and 27. For as the Father has life in himself, so he has granted the Son also to have life in himself, and he has given him authority to execute judgment, because he is the Son of Man. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நியாயத்திற்கு செய்யும்படிக்கு அதிகாரத்தை யாரை கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். Authority to execute judgment has been given to the Son of Man. So ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம அவர் நம்முடைய இரட்சகர்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். We have heard that God Jesus as our savior. அவர் நம்முடைய மேய்ப்பர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். That he is our shepherd. அவர் நமக்கு பரிந்து பேசுகிறவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். We learn that he intercedes for us. நமக்காக
பிதாவுக்கும் நமக்கும் நடுவில் நிற்கிற ஒரு மனிதனாய் நம்ம We know கேள்விப்பட்டிருக்கிறோம். that he is standing between us and Father God. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பாத்திரம் இருக்கிற ரோல் இருக்கு. அதுதான் அவர்தான் நியாயாதிபதியாக So the இருக்கிறார். important role, there is an important role that Jesus has, which is judge. கண்டிப்பாக முதல் வருகையில வரும்பொழுது அவர் நியாயத்திற்கவில்லை யாருமே. We know that when he, in his first coming, he did not come to execute judgment. அப்படி என்றால் அந்த அந்த நியாயாதிபதியா இருக்கிறதுல இருந்து அவர் விலகிட்டாரா? இல்ல. Does that mean he a step away from his role as judge? அவர் நியாயத்திற்காவிட்டாலும் நமக்கு நீதியை வழங்கினார். Although he didn't execute judgment, but he has given us the justice. அவர் நியாயாதிபதியாக அவர் அழகாக நமக்கு நீதியை வழங்கினார். As a judge, he has given us justice. அது எவ்வளவு அழகாக இருந்தது என்று சொல்லி ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை ஒரு வீடியோ நாம் பார்க்க போகிறோம். Now I'm going to play a video to show how beautifully Jesus being a judge has given us justice. ஓகே, இந்த வீடியோ ஆங்கிலத்துல இருக்கும். Now this video will be played in English. இது உண்மையான ஒரு கோர்ட்ல நடக்கிற ஒரு கேஸ். Now this is a true incident took place in a court. சோ இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நல்லா கவனித்து பாருங்க. So as you are watching this video, pay attention. நீங்க கவனிக்கணும், அங்க தப்பு செஞ்ச ஒரு மனுஷன் அங்க நிக்கறான் அந்த குற்றவாளி கூண்டுல. You can see the wrongdoer in the court. அதே நேரத்துல அந்த நியாயாதிபதி அந்த இடத்துல அவர் என்ன செய்வார்னு நீங்க கவனிங்க. So pay attention what the judge will do. Okay, just give me one, I'll share the video. Daniel Murray. Good morning, sir. Good morning, Honor. Mr. Murray, your motor vehicle has been booted. You have 7 violations. One's a red light, one's a school zone ticket, and the other 5 are parking tickets. All right, it's going to cost you $100 for the boot fee, and it's going to cost you $150 for the tickets. Thank you, Your Honor. So it's going to cost you a total of $250. Just one quick question, Your Honor. Is there any way to can that be deferred a little bit? I'm just in a bit of a financial situation, which is why How much can you pay today? I have 92 cents in my account. I just walked from East Providence this morning to get over here. Did you walk from East Providence? Yes, Your Honor. Roger Williams Ave. That's 5 miles from here. Yeah, about an hour and a half. Hour 35. What is it? It's about an hour 35. Walking? I'm walking back right now too. Yeah. So Yeah, it's a 5-mile walk. 20 minutes I could do it. I got my running shoes on, so I'm actually gonna hustle. I'm gonna hustle I could back. do It it in shouldn't 20 take. minutes, It but- shouldn't take as long as it did on the way here. Can you take an Uber? I have no money. Not right now, just You because of mentioned earlier, COVID and Judge said everything. he's pretty much tapped out. Yeah, help run lacrosse programs. So we have they're all indoor programs, youth lacrosse. So we haven't been able to do too much. We're starting back up in maybe October. I got a letter this morning from a gentleman by the name of Frank J. Damasio, and he lives in Marysville, Washington, state of Washington, which is about as far from Rhode Island as you can get. Just came in this morning, actually. And here's what he said. He says, now I am on unemployment due to COVID, but I'm enclosing this for your fund. Now, my fund is the Philomena Fund, which is named after my mother. So, Mr. Damasco, who's unemployed, just this morning sent in $25 in cash. That's not good for me. I'm going to give it to you. Oh, thank you. I want you to take an Uber so you don't have to walk back. I really appreciate that. You don't have to do. I don't mind. I got to run anyway. To be honest, I couldn't take it, Your Honor. Thank you. Take it. I will. Take it. All right. Thank you very much. You saved me a great deal of time today, Your Honor, and money. We're going to help you out with these fines. Thank you, Your Honor. I have other people who sent in contributions. They come in from all over the world. This is an anonymous, retired Los Angeles police officer from Corona, California, who says, I want to help somebody who's having a tough time. So we're going to use his fund and another fund to pay for your fine. So you're going to be all set. Wow. Thank We're you going to so release. much. We're going to release the boot. Wow. Thank you so much. That's more than generous. So you made out pretty good today. You got $25 to take an Uber, and you got this. Now, let's hope things turn out for you, okay? Yeah. Thank But you. wait a minute now. That's only half the battle. ஓகே,
சரி, இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்தோம். Now we just watched the video. நான் தமிழ்ல உங்களுக்கு அது நான் விளக்குறேன். I tried to explain this in Tamil. என்னன்னா வந்து இந்த மனுஷன் தாடி வச்ச மனுஷன் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு சாமான் இருக்கு. ஓகே, சாமான் இருக்கு அவருக்கு. ஸோ அந்த சாமானை கட்டணும். இப்போ கோர்ட்டு கூப்பிட்டாங்க அவங்கள. கோர்ட்டு கூப்பிட்ட பிறகு இப்போ இந்த ஜட்ஜ் சொல்கிறாரு, உனக்கு இவ்வளோ சாமான் இருக்குது, இது கட்டணும் அப்படின்னு. ஸோ அவர் சொல்கிறாரு, சரி என் கையில் காசு இல்லை, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த ஜட்ஜ் கேட்குறேன், உன் கையில் காசு இல்லையா? ஆமாம், நான் காலையில் கூட நான் நடந்து தான் வந்தேன் 1.5 மணி நேரம், ஏன்னா கையில் காசு இல்லாதனால. இவருக்கு கேட்டாரா, அங்கேருந்து 1.5 மணி நேரம் நடந்து வந்தியா? எவ்வளோ வந்திருக்கோம், உன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது அவர் சொல்ல, என் பேங்க்கில் வந்து 92 cents தான் இருக்குது, என் பேங்க்கில் வந்து 92 cents தான் இருக்குது அப்படி சொல்லும் பொழுது இந்த ஜட்ஜ் உடனே என்ன செய்கிறாருன்னா, அவங்க அம்மா பேரில் இருக்கிற ஒரு ஃபண்ட்லேருந்து இந்த ஃபண்ட் எடுத்து, நீ திருப்பி நடந்து போவேன்னா உனக்கு நான் $25 கொடுக்குறேன், நீ ஊபர் எடுத்துகிட்டு போ அப்படி சொல்லி கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது இவர் ரொம்ப நன்றி சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த ஜட்ஜ் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்கிற ஃபண்டில் உன்னுடைய டிக்கெட், அதாவது உன் சாமான் இருக்குல்ல, அதையும் நான் கட்டுறேன், அதையும் நாங்கள் கட்டுறோம் அப்படி சொல்லிட்டு அந்த கட்டி அவருடைய அந்த கில்ட்டை வந்து அவர் ஜட்ஜ் அங்கேயே அவர் ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ இது உண்மையான ஒரு கோர்ட் கேஸு, நடந்த ஒரு கோர்ட் கேஸு. This is a true court case. இது பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஆண்டவர் இயேசு அப்படி தான் நமக்கு செஞ்சிருப்பாரு. This is how I picture Jesus in that place. அவர் ஒரு நியாயாதிபதி. Now Jesus is a judge. ஆனா அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, and while he was sitting there, நீங்க எல்லாம் உங்களை வைங்க, நம்ம தான் குற்றவாளி, அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிற உங்களை ஒவ்வொரு, நான் மெத்தாயிஸ் நிற்கிற குற்றவாளி கூண்டில் சிஸ்டர் கிறிஸ்டினா குற்றவாளி, உங்களை நீங்க அங்கே வைங்க, நீங்க அங்கே நிற்கிறீங்க ஆண்டருக்கு முன்பாக. Place yourself as the criminal. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கழுவப்பட முடியாத பாவங்கள் இருக்கிறது, அதுக்கு நீ கட்டிதான் ஆகணும், இந்த பாவத்துக்கு மரணம் தான் ஒரு தண்டனை. Let's say that you have to pay for your sin by death. ஆனா நம்ம கிட்ட என்ன இல்ல? But what we don't have? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. And we cannot do anything on our own. நம்மளே காப்பாத்திக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தோம். We are in the place where we cannot save ourselves. அப்ப நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, and Jesus who is being the judge, அவர் நம்ம பாஸ்டர், நீ கவலைப்படாத, don't worry, உனக்கு என்னோட இரத்தத்தால உங்களுடைய பாவத்தை நான் கழுவுறேன், with my blood I'm going to wash your sins, நான் உனக்காக மரிக்கிறேன், I will die in your place. இந்த ஜட்ஜ் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளக்கார ஜட்ஜ் பாத்தீங்கன்னா அவர் பேர் கெப்ரியோ. when you just watch the judge in this video, அந்த கெப்ரியோ அவர் என்ன செஞ்சானா, அவர்ட்ட இருந்த அந்த ஃபண்ட் தான் கொடுத்தாரு. Now Caprio gave whatever fund that he had. கண்டிப்பா அதை கொடுத்த பிறகு அவருக்கு இன்னும் ஃபண்ட் இருந்திருக்கலாம். I'm sure that he had more fun with him. ஆனா வேதம் சொல்கிறது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்ட்ட இருந்த எல்லாத்தையும் நமக்காக தந்தார். But the word of God said that Jesus gave himself all that he had for us. அவருடைய இரத்தமானது கடைசி சொட்டு வரையில நமக்காக கொடுத்தார். He gave us even the last drop of his blood. ஒரு நியாயாதிபதியா அவர் நம்மளை நீதிக்குள்ளாக வழிநடத்தினார். He lead us into righteousness as a judge. அவருக்கு நீதி என்று சொல்லி நமக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்தார். He gave us the robe of righteousness. அது மட்டுமல்லாமல் இனி ஆண்டவர் பிள்ளைகள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு முத்திரையை நம்ம மேலே வைத்து விட்டார். And he also given us the identity as the children of God. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். We are serving a good God. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எல்லாமே, those who are hearing this, இது பேசிட்டு இருக்கிறனா, and also me who speaking here, நம்ம எல்லாம் அந்த நியாயாதிபதி முன்னுக்கு நீதியை வழங்கின, இலவசமாய் நீதியை வழங்கின ஒரு மனுஷனாய் நின்று கொண்டிருக்கிறோம். We are standing before our judge as a righteous person. கர்த்தர் நல்லவர். God is good. யாவே ஷாஃபாத். Yahweh Shaphat. கர்த்தரே நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். God is our judge. இந்த உலகத்துல ஜட்ஜஸ்லாம் நீங்க எடுத்து மொத்தமா போட்டாலும் அவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. No one can be compared to the judges of this world. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. God bless you. ஸோ மீண்டும் நம்மளுடைய அடுத்த பாடத்தில் உங்களுக்கு சந்திப்போமாக. See you all again in our next session. அதுக்கு முன்பாக நம்ம ஜெபிப்போம். Before that, let's pray. நான் பாஸ் பண்றதுக்கு முன்பாக நம்ம ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். Let us pray together. கொஞ்ச நேரம் கண்களை மூடி. Let's close our eyes. எல்லாரும் கண்களை மூடி. Let's we close our eyes. மெய்யாலுமாக Truly. ஆண்டவர் நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். Let us thank our Lord, our God, our Lord, the Judge. நம் செய்த தவறு, நம்ம மேல இருக்கிற பாவம், நாம் தான் மரணத்தை ஆக்சுவலி நம்ம தான் எடுத்து சுமந்து இருக்கணும்.
we are supposedly that we are the one who's supposed to be guilty of our sins. நாம் தான் அதை சுமந்து இருக்க வேண்டும். We should have carried it. ஆனா நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே அதை சுமந்தார். But the judge himself, Jesus, he took over our sins. நன்றி ஆண்டவரே. We thank you, Lord. எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி. Thank you for accepting us. அதே நேரத்தில் எங்களுக்காக நீர் மரித்தது, எங்களுடைய இடத்தில் நீங்க மரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for dying in our place. நீர் மரித்ததனால் ஆண்டவரே நாங்கள் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பினோம். Because you died in our place, oh God, we are being set free from the judgment. வேதாகமம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு மரித்ததனால தேவன் பிதாவின் கோபத்திலிருந்து நம்ம எல்லோரும் தப்பினோம் என்று The word of God says because Jesus has died in our place, we have been escaped from the wrath of God. Yes. ஆண்டவருடைய கோபத்திலிருந்து நமக்கு தப்பினோம். We have been escaped from the wrath of God. அது என்றென்றைக்கு நமக்கு நன்றி உள்ளத்தோடு இருக்க வேண்டும். And we should be grateful for this every time. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். Amen. ஓகே, உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் If நீங்க you have any questions, chat boxல போடலாம். you may put it in the chat box. ஓகே, அப்படி இல்லை என்றால் I'll pass it over to Sister Michelle. If none, we pass this time to Sister Michelle.